சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தா நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா மீன ராசியில் பிறந்திருக்கீங்க, இதுவும் உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இங்கே கும்பராசிக்கான பலன்களை தனி வீடியோ போட்டிருக்கேன், மீன ராசிக்கான பலன்களையும் தனி வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அந்த ராசி பலனை நீங்கள் பாருங்கள். அது மட்டுமல்ல, கும்ப லக்னத்திற்கான பலன்களும் மீன லக்னத்திற்கான பலன்களும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ராசி லக்ன பலன் போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒன்லி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு இதான் பார்க்க போகிறோம். பூரட்டாதி அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுக்கிரகத்தில், அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானும் பயிற்சி ஆகிறார். இந்த 2025 முக்கியமான கிரகங்கள் அத்தனையும் பயிற்சி ஆகிறாங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பயிற்சின ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி மே மாதம். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர்றார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக இந்த முக்கியமான கிரகங்கள் அத்தனையுமே இந்த 2025 பயிற்சி ஆகுறாங்க. இது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றத்தை செய்யறதுக்கு இருக்காங்க. இங்க நம்ம இந்த கிரகங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க அமரக்கூடிய இடங்கள், இவங்க பார்க்கக்கூடிய இடங்கள், இவங்க பண்ணக்கூடிய சந்தானம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், மற்ற கிரகங்கள், இதை எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்ப புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பலன்களை நாம இப்ப எப்படி பார்க்கறோம்னா, முதல்ல இந்த வருஷத்துல உங்களோட ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்கு, அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா பார்க்கறோம். அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதுக்கு அடுத்து நாம பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, அடுத்து நம்முடைய கல்வி எப்படி இருக்கும், நம்முடைய மன வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது புரட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வருஷம் உங்களுக்கு வருமானங்கள் நிறைய இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கு, அதற்கு தகுந்த செலவுகளும் இருக்கு, ரெண்டுமே கலந்து உங்களுக்கு இருக்கு. ஆக அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது நார்மல் தான். உங்களுடைய உழைப்பின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க சம்பாத்தியங்கள் எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள். இங்க மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எனக்கு முதலீடு பண்ற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற செலவினங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த வருஷத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு, முதல்ல உங்களுடைய வேலை, ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்க எந்த வேலையில வேணாலும் இருங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருங்க, பிரைவேட் செக்டர்ல இருங்க, நல்லதொரு பெயர் போன கம்பெனிகள்ல வேலை செய்யுங்க, எல்லாமே நல்லா இருக்கான்னா மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கரியர் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். வேலை இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா வேலை இருக்கு, பட் வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துகிட்டே இருக்கு. ஆக புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு
இந்த வருஷம் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படின்னாதான் உங்களுடைய வேலையில நீங்க பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். பேசிக்கலா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு பாதகமான பலனை செய்யும். ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஆளுமையில கண்ட்ரோல்ல தான் இருந்தாகணும். இங்க பாத்தீங்கன்னா பூரட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சனி பகவான் செய்தாலும் குரு பகவான் உங்களுக்கு வேலை கொடுக்கறல நிறைய ஸ்ட்ரகிள். ஏன்னா உங்க நட்சத்திர நாதன் குரு, அவர் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வேலை கிடைக்கிறதுல நிறைய தடைகளை உண்டு பண்ணிட்டு இருக்காரு. ஆக நமக்கு வேலை இல்லாமல் இல்லை, டெஃபரெண்டா வேலை இருக்கு. ஆனா அந்த வேலையை நம்ம ரொம்ப மெயினா தக்க வைக்க முயற்சி பண்ணணும். குறிப்பாக மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம பார்க்கிற வேலையில கவனமா இல்லைன்னா வேலையை விட வேண்டிய வேலையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்கு. ஆக இந்த வருஷத்துல நம்முடைய ஜாப்ல நம்ம பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படின்னாதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். எந்த உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி, அல்லது பெரிய லெவல்ல நம்ம ஜாப்ல இருந்தாலும் சரி, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா வேலையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. இதுவும் இந்த வருஷம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வேலை இருக்கு, ப்ரொமோஷன் இருக்கு, வருமானம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, இன்கிரிமெண்ட் இருக்கு, இன்சென்டிவ் இருக்கு, போனஸ் இருக்கு, இவ்வளவு இருக்கு. இன்னொரு பக்கம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு பகவான் வேலையை தூக்குறதுல கவனமா இருக்க. எப்பயுமே நான் அதான் நான் சொன்னேன், ரெண்டு மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை நமக்கு செய்வதற்கு இந்த வருஷம் தயாரா இருக்காங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தா நீங்க ஹை லெவல்ல உங்களுடைய ப்ரொஃபஷன்ல வருவீங்க, இல்லைன்னா கவனம். அதனாலதான் எந்த வேலை பார்க்கறதா இருந்தாலும் நீங்க ரசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். நான் கவனம் அன்சாட்டிஸ்ஃபைட். ஸோ நீங்க வேலையில திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பீங்க. அதனால எண்ணங்களை மாத்துங்க, எல்லாரோட அட்ஜஸ்ட்மெண்ட் படிப்போங்க, கோஆபரேஷன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க உங்களோட ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த வருஷத்துல உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு? பிசினஸ் நார்மலா இருக்கும், பிசினஸ் இல்லாமல்ல நார்மலா இருக்கு. ஒருவேளை உங்களுடைய தொழில நீங்க யாரையாவது கூட்ட சேர்த்து பார்ட்னர்ஷிப் பண்றீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைப்பீங்க, அது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு. நீங்க ஏதாவது பிசினஸ் பெரிய லெவல்ல பண்றீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடம் பண்றீங்கன்னா நார்மலா இந்த பிசினஸ் இருக்கும். அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக திருமணம் உண்டு. மே மாசம் 18ஆம் தேதி மேல கண்டிப்பாக திருமணம் உண்டு. திருமணம் கடுமையான போராட்டத்துக்கெல்லாம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு எல்லாம் குழந்தை உண்டு. எப்ப உண்டுன்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு மேல. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு. ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருந்தால் மே 14க்கு அப்புறம் உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் அடிக்கடி கலந்துக்குவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், இது அத்தனையும் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த காலங்கள்ல உங்களுக்கு திருமணம் உண்டா? திருமணம் உண்டு. குழந்தை உண்டா? கண்டிப்பா குழந்தை உண்டு. எல்லாமே இருக்கு. நீங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்கு. உங்களுடைய எஜுகேஷன், குறிப்பாக உங்களுடைய உயர்கல்வி நல்லா இருக்கு. அதே சமயத்துல உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனம். இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளா உண்டு. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி மாறணும், வேற கம்பெனி பேப்பர் போன நினைக்கிறவங்க எல்லாமே மூவ் பண்ணுங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த காலங்களில் பெரிய லெவல்ல கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஒருவேளை தீர்க்க முடியாத நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோயில இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். ஆக ஏதாவது ஒரு நன்மை இருந்தால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வேலையில ரொம்ப பொறுமையாக அரமணமா நிதானமா இருங்க. இந்த வருஷம் முழுவதுமே நீங்க சிவன் கோயில இருக்கக்கூடிய இந்த பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதெல்லாம சிவ தரிசனமும் இந்த வருஷம் முழுவதும் பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.